मेहता का उल्टा चश्मा। தம்பி பாத்து ஜாக்கிரதை. பரவாயில்லையே, புடிச்சிட்டியே. ஏண்டா பேராண்டி, நான் பருப்பு பாயசத்துக்கு பதிலா பால் பாயசமா சாப்பிடுறது? கோவப்படாதீங்க தாத்தா, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன். இந்தாங்கப்பா வாங்கிக்கங்க. இன்றைய செய்தித்தாள். என்னடா இது, ஏதோ செய்தித்தாள் விருது வாங்கிட்டு வந்த மாதிரி கொடுக்கற? இது வரைக்கும் வாழ்க்கையில உருப்படியா எதுவும் சாதிக்கல. அது கூட வேண்டாம். வேணாம் வேணாம். என் கால்டா. ஏமா மருமகளே, பிரேக்கப் போடு தயா, பிரேக்கப் போடு. ஏனுங்க ஏனுங்க, என் தம்பி அழகு சுந்தரம் வர போறானுங்க. உன் தம்பி அழகு சுந்தரம் வரானா எங்கயாவது போய் மாடலிங் பண்ண சொல்லு. இங்க எதுக்கு வரா? நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என் தம்பி அழகு சுந்தரத்தை எதுவும் பேசாதீங்க. அவன் ரயில்ல வந்துகிட்டு இருக்கிறான். அதனால நீங்க அவனை போய் ஏர்போர்ட்ல கூட்டிட்டு வாங்க. ட்ரெயின்ல வராங்கற ஏர்போர்ட்டுக்கு போக சொல்ற? ஆட்டோ பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு தானங்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏரியால ஆட்டோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. வாங்கப்பா, மாமாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போகலாம். உங்க மாமா என்ன ட்ரெயினாடா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கு? ஸ்டேஷனுக்கு வெளியே வர மாட்டாரோ? இந்த அழகு சுந்தரம் மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வேணா வரலாம், கூட்டிட்டெல்லாம் வர முடியாது. என்ன மாமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு சைலண்டா எஸ்கேப் ஆயிடலாம். என்னடா இதெல்லாம்? ஒரு ஜூட்டு. அப்பா இல்லனா என்ன, இந்த டப்பு இருக்கு. மாமாவை கூட்டிட்டு வர நான் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன். சரியா சொன்னதாங்க. நீ ஏன் போய் உன் மாமனை கூட்டிட்டு வா. நான் சின்ன பையன் தனியெல்லாம் போக முடியாது. நீங்களும் வாங்க. சரி வாயை மூடிட்டு வா. அட என்னம்மா? இது டாக்டர் குலாட்டினுடைய கண்டுபிடிப்பு. இதனால உலக மக்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி ரெட்டிப்பு. இந்த பறக்கும் ஆட்டோவை டெஸ்ட் டிரைவுக்கு ஓட்டிட்டு போறேன். இது அப்படியே உலகத்துக்கு நான் சமர்ப்பிக்க போறேன். ஈஸ்ட் பக்கமா 20 கிலோமீட்டர், நார்த் பக்கம் 40 கிலோமீட்டர். அப்துல்லுடைய கடை தான் என்னுடைய மார்க். என்னுடைய பறக்கும் ஆட்டோவை நான் இங்க தான் செய்ய போறேன். பார்க். அட என்ன இது ரொம்ப கொடுமையா இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஆட்டோ கிடைக்காது போல இருக்கு. பேசாம தம்பிக்கு போனை போட்டு சொல்லிடுவோம். திரும்பி ஊருக்கே போக சொல்லிடுவோம். நாளைக்கு அவனை திரும்பி வர சொல்லுவோம். அம்மா அங்க பாருங்க, ஓபன் ஏர் ஆட்டோ. உபேந்தரோட ஆட்டோவா? அடடா அம்மா, அது ஓபன் ஏர் ஆட்டோ. ஆனா இந்த ஆட்டோ ஓட்டுறானே எங்க காணுமே. அப்ப இந்த ஆட்டோவை நானே ஓட்டுறேன். என் அண்ணனை நானே கூட்டிட்டு வரேன். அம்மா இந்த மாதிரி சத்தம் வரதுக்கு பதிலா ஆனா எங்க இருந்து சத்தம் வருது? கண்ணு உனக்கு ஒண்ணு இல்லையா? என் பத்திரமாத்து தாங்க. அட அம்மா வண்டி
தள்ளி போங்க, தள்ளி போங்க. முதல்ல பிரேக்கப் போடுமா. அம்மா மெதுவாமா. இந்தாங்க சார், எலுமிச்சம்பழம் புழிஞ்ச ஃப்ரெஷ் சோடா. காப்பாத்துங்க. இல்ல நான் இல்ல. சார் அந்த சோடாக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க. ஃப்ரீயா சோடா குடிச்சது மட்டும் இல்லாம கிளாஸை வேற உடைச்சிட்டு போயிருக்கீங்க. எப்ப புத்திக்காரரே, இங்க ஒரு 60 டிகிரி ரைட் 90 டிகிரி லெஃப்ட். அதோட என்னுடைய சயின்டிபிக் ரிசர்ச் படி a² + b² = 2ab ல மெட்டல்ல கண்டுபிடிச்ச என்னுடைய கண்டுபிடிப்பு எங்க போச்சு? என்ன கேக்குறீங்க? அட என் ஆட்டோ எங்க போச்சுன்னு கேக்குறேன். அட நம்ம தயானி பார்ட் டைமா ஆட்டோ ஓட்டுறீங்களா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இப்போலாம் ஆட்டோ கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? சர்தாரனே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த ஆட்டோ நிக்கவே மாட்டேங்குது. அடடா, இருங்க, நான் இப்ப நிறுத்துறேன். வாங்க சர்தார்ஜி அங்கிள், இன்னும் வேகமா. சர்தாரனே, ஏதாவது பண்ணுங்க சர்தாரனே. என்ன எங்க இருக்கீங்க? ஆட்டோ யார் ஓட்டுறாங்க? ஆட்டோ நல்ல வேளை எஸ்கேப் ஆயிடலாம். இந்த ஆட்டோவை எப்படிதான் நிறுத்துறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒரு ஐடியா. என்ன நடக்குதுங்க? அட கடவுளே, யாராவது ஆட்டோ நிறுத்துக்கமா, இல்லன்னா இப்படியே நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. கோகி, கோலு, சோனு எல்லாரும் ஆட்டோக்குள்ள வந்துருங்க. இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னங்கள் தலை சுத்துதா? நீங்க ரொம்ப பிரமாதமா ஆட்டோ ஓட்டுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. வீட்ல பூரி கட்டைய சுத்தி சுத்தி அதே பழக்கத்துல இந்த ஆட்டோவே ஓட்டுறேன். ஹாய். தள்ளுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். வண்டி நிறுத்துங்க. வா போகி, once more. ஓய் அடடா, என் புள்ள போகி ஸ்டார் கிட் மாதிரி பண்றானே. சின்ன வயசுல எனக்கு இவ்வளவு திறமையா? ஓய் 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 ஓய். சர்தார் அண்ணே, கொஞ்சம் தள்ளி போங்க.
ஃப்ளையிங் ஆட்டோ ஐடியா. யாரது? தயா அண்ணியா? அட கடவுளே, என் அப்பளம்! தயா அண்ணி, என்னோட அப்பளம்! என்ன தூக்கி போடுறீங்களா? அடடே, அப்படியே கையோட காய்ச்ச துணி எடுத்து மடிச்சிடுறேன். பயணிகளின் பணிவான கவனத்திற்கு 2 வழி முன்னால் 2 வழி பின்னால். சோனு, நீங்க என்ன சொல்ற? விமானத்துல இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் டிவில பார்த்துருக்கேனே. எல்லாரும் தள்ளி போங்க, குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க. அட, எனக்கு இந்த பலூன் கிடைச்சிருக்கு. அட 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 நில்லு. அட அங்க பாரியா, ஆட்டோ பறக்குது. இல்ல வேணா, இன்னும் மேல போ, மேல போ, மேல மேல. ஐயோ போ. ஏய். அம்மா கவலைப்படாதீங்க, நான் உங்களை கேட்ச் பிடிக்கிறேன். பிரமாதம் டப்பு, ரொம்ப சூப்பரா கேட்ச் பிடிக்கிறியே. டேய் தம்பி. அஞ்சலி அண்ணி, பவிதாக்கா, இது உங்க கடை மாதிரி. சரி, இத ரெண்டுத்தையும் பேக் பண்ணிடுங்க. அஞ்சலி அண்ணி, அதிக விலைக்கு விற்க மாட்டேன். பவிதாக்கா. அட அட அம்மா, இன்னும் கொஞ்சம் பேரம் பேசி கேளுங்க, இவன் அதிகமான விலையில புடவை விற்பான். இப்ப தயா அண்ணியோட குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சுல. உயிரோட இருக்கவங்க கூட ஆவியா வருவாங்களா? ரீட்டா ரிப்போர்ட்டர் எப்போதுமே உங்களுக்கு ஃபேக் நியூஸா காட்ட மாட்டா. என்னமோ ஆட்டோ வானத்துல பறக்குதா, பின்னாடி ஒருத்தர் தொங்கிக்கிட்டு இருக்காராம். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இரு இரு இரு, இதெல்லாம் உண்மைதான். இந்த செய்தி உண்மைதான். சேனலை செக் பண்ணிக்கோங்க. இந்த காலத்துல புதுசு புதுசா என்னென்னமோ செய்திகள் வருது. டேய் பாகா, பாரியா, மார்க்கெட்ல நம்ம ஷேரோட நிலைமை என்னன்னு பாரு. மார்க்கெட்டை விடுங்க சேட்டு, அந்த ஆட்டோல பறக்கிறத பார்த்தா நம்ம முதலாளியம்மா உங்க பசங்க மாதிரி தெரியுது சேட்டு. என்ன? அந்த ஆட்டோல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க டப்பு? அப்பா, நாங்க சுந்தர் மாமாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். டேய் கண்ணா, முதல்ல தரையில வந்து லேண்ட் ஆகு. பறந்துகிட்டே அப்படியே உங்க மாமனை ஏத்திப்பியா? தாடாலால்,
நான் மட்டும் இங்க இருந்து கீழே இறங்கி வந்தான்னு வையே, உன்னை ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். நான் இருக்கிற கோவத்துக்கு நீ காலி. குண்டா, ஏன்டா தேவையில்லாம குதிச்ச? என்ன தலையில சுத்துதா சுத்துதா? தப்போ நீங்க எல்லாரும் அங்க மேல என்னடா பண்றீங்க? அம்மா, சுந்தர் மாமா அங்க கீழே இருக்காங்க. என் தம்பி அழகு சுந்தரம் வந்துட்டான். தம்பி முதல்ல வண்டியை திருப்புங்கம்மா. இத நிறுத்த முயற்சி பண்ணுவோம். யாராவது காப்பாத்துங்க. தயா இந்த தயா என்ன பண்றானே புரியலையே. தப்பு, பட்டன்ல ஜி அப்புறம் ஓன்னு எழுதி இருக்கு. அத அழுத்தவா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற பட்டனை அழுத்துங்க. அப்படியா? அதுல MISSILE எழுதி இருக்கு. சரி சரி, நானே ஏதாவது ஒரு பட்டனை கண்டுபிடிக்கிறேன். அதுல என்ன எழுதியிருக்கு? எஜெக்ட் அப்படி எழுதி இருக்கு. தயா பஜ்ஜி வடை. வாடாயா மருமகனே. மறுபடியும் நீதானா? இங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஃபார்முலா நம்பர் 551ல ஃபாரம் நம்பர் 3 பிரகாரம் S2ல S2 S4 4 சேர்த்து உருவாக்குனதை யார் உடைச்சது? அட நீங்க என்ன கேக்குறீங்க? என் ஆட்டோவை யார் உடைச்சதுன்னு கேக்குறேன். நீ தான் உடைச்சியா? நீங்களா? இல்ல இல்ல இல்ல. மாமா
உங்களுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்ல. அப்ப நீங்க தான். இப்ப நஷ்டஈடு எவ்வளவோ அதை நீங்க தான் கொடுத்தாகணும். அட ஆமாங்க, என்ன பண்றது? நஷ்டஈடு எவ்வளவுன்னு கேட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக அது செஞ்சிருக்கேன். அதுனா அதுதானுங்க உருண்டையா பொங்கி போய் இருக்குமே. எனக்கு என்ன நீ கல்லா செஞ்சு வச்சிருக்க? அட அது இல்லைங்க, அதங்க வேக வச்சு சாப்பிடுவோமே. வேக வச்சா? வேண்டாம் விட்டுரு. தயா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. வீட்டுக்கு வந்து சுட சுட உருளைக்கிழங்கு செஞ்சு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அட ஆமாங்க, அந்த உருளைக்கிழங்கு தான். அதைத்தான் நான் வேக வச்சுட்டு வந்திருக்கேன்.